இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். மகேஷ், உனக்கு என்னடா ஆச்சு மகேஷ்? உன்னை நல்லா புரிஞ்சுக்கிற நேரத்துல இப்படியாடா ஆகும்? உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் பண்ண தப்ப நான் ரியலைஸ் பண்ணி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வரும்போது இப்படி ஆகணும். மகேஷ், என்னை விட்டு போயிடாத. என்னால இந்த குற்ற உணர்வுல இருந்து வெளியே வர முடியாது. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா மகேஷ். சிஸ்டர் சொன்னீங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? நான் இங்க கொண்டு வந்து சேர்த்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. சிஸ்டர், உங்களுக்கு எப்படி கேட்கிறேன்? அவன் என் உயிர். அவனை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. ப்ளீஸ், நீங்க கவலைப்படாதீங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அவரே கான்ஷியஸ்ல இல்ல. கான்ஷியஸ்ல இல்லையா சிஸ்டர்? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா, அவரு சுயநினைவே இல்லாம தான் இருக்காரு. நீங்க யார் அவருக்கு? அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வரலையா? நான் அவன் ஃப்ரெண்டு. நான் அவன் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்க வந்துருவாங்க. எல்லாரும் ஃபேமிலில இருந்து வந்துருவாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க. நான் போய் டாக்டர் வர சொல்லிட்டு வரேன். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தா வெயிட் பண்ண சொல்லுங்க. சில ஃபார்ம்ஸ்ல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும். டாக்டர், என்ன ஃபார்ம் வேணாலும் கையெழுத்து போடுற டாக்டர். முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க. நோ, ஒண்ணு அவங்க ஒய்ஃப் போடணும், இல்லனா அவங்கள சார்ந்தவங்க தான் கையெழுத்து போடணும். நீங்க கையெழுத்து போட முடியாது. இருங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? ஏன் இவ்வளவு அவசரம்? எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகி பேசுறீங்க? கொஞ்சம் அமைதி, பொறுமையா இருங்க. எனக்கு பொறுமை இல்ல. எனக்கு என் புருஷன் வேணும். நீங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்களா? எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? நெஞ்சு வலின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட் யாராவது கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்களா? ஆமாமா, இப்பதான் நெஞ்சு வலின்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து மகேஷ் நினைக்கிறேன் அவர் பேரு. இப்பதான் அட்மிஷன் போட்டோம். அட்மிட் பண்ணிருக்காரு. என்ன? இப்படி போய் மேல 9th ஃப்ளோர், அங்க ரைட்ல போனீங்கன்னா ஒரு வார்டு இருக்கும். அங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ். ஐயோ, லிஃப்ட் வேலை செய்யாதே. எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க? சோ, ஏற்கனவே இந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா தான் ஓடி வந்துச்சு. என்ன பண்றதுனே தெரியலையே. சரி, ஓகே, அவங்களுக்கு அவங்கள அவசரம் போல. சரி, படியிலே போட்டோம். மகேஷ், என்ன பண்ற? வேலை செய்ய மாட்டேங்குது. லிஃப்ட் ஓபன் ஆக மாட்டேங்குது. மகேஷ், நான் வந்துட்டே இருக்கேன். மகேஷ், போட கொண்டு ஆகாது. ஐயோ, என்ன வேலை செய்ய மாட்டேங்குது. ஏமா, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த லிஃப்ட் ஓடாது. இது வேலை செய்யாதுமா. லிஃப்ட் வேலை செய்யாதா? ஆமாமா, ரிசப்ஷன்ல சொல்லி விடலையா? இந்த லிஃப்ட் வேலை செய்யாது. இனி அந்த சைடும் லிஃப்ட் தான் வேலை செய்யும். அங்க போறதுக்கு நீ பேசாம படியிலே ஏறி போயிடலாம். தேங்க்ஸ் தாத்தா. ஏமா, நில்ல, மெதுவா போ. சீ, யார் பெத்த பிள்ளையோ, யாருக்கு என்னாச்சோ இவ்வளவு பயமா பதட்டமா ஓடுது. என்னானாலும் சரி, அந்த பிள்ளைக்கு நல்லாயிரணும். யாரை தேடி இந்த பொண்ணு போகுதோ அவங்க நல்லாயிரணும். கடவுளே, நீ தான் தோணு. இமையருகே நீயும் இருப்பாயோ உயிரே, விரல் தீண்டும் நொடியில் உந்தன் காதலிந்தன் கண்ணிலே, வழிமாறும் பொழுதில் உன் துணை இருப்பேன் உயிரே, விழி நீரும் விழியில் வாசம் தேடி செல்லுமே, காதல் வாழும் இதயத்தில் நாளும் மனதினில் நீ மட்டும் நின்றாயே, உந்தன் நினைவும் என் கனவும் சேரும் நேரம் ஸ்வர்கமே, காதல் என்னாச்சு மிருதுலா? எத்தனை டைம் கால் பண்றது? ஏன் எடுக்க மாட்டேங்கிற? இப்போ எங்க இருக்க? ஹாஸ்பிடலுக்கு வந்துட்ட வாசு. லிஃப்ட் இருக்கா? அந்த ஸ்டெப்ல போயிட்டு நான் அப்புறமா கூப்பிடுறேன் வாசு. பை. ஏய் மிருதுலா, நான் வந்துட்டே இருக்கேன். நீ பயப்படாத. நான் ஹாஸ்பிடல் கிட்ட ரீச் ஆயிட்டேன். அப்புறம் வீட்ல யார்கிட்ட சொன்னியா? இல்ல வாசு,
என்ன மிருதுளா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்களே, அது நீங்களா? ஆமா, நீயா பேசுறது? மகேஷா, சொல்லுங்க கண்ணா. என் புருஷன், என் மகேஷ், என்னாச்சு அவனுக்கு? உன் புருஷனா? மிருதுளா, மகேஷ் உன் ஹஸ்பண்டா? ஆமா கண்ணா, என் புருஷன் தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி அட்மிட் பண்ணதுக்கு. இப்ப என் மகேஷ் எப்படி இருக்கா அவனை நான் பார்க்கணும். ச்சே, மிருதுளா மகேஷோட பொண்டாட்டியா? ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். எதையும் சொல்ல வேணாம். முதல்ல மகேஷ் வரட்டும். கண்ணா, கண்ணா சொல்லுங்க கண்ணா. என் மகேஷுக்கு என்ன ஆச்சு? அவன் எனக்கு வேணும். எத்தனையோ தடவை கூட இருந்தேனே. நெஞ்சு வலின்னு சொல்லும்போது இல்லையே, என் மகேஷ் எவ்வளவு துடிச்சிருப்பான். என் மகேஷுக்கு என்ன ஆச்சு? மிருதுளா, என்ன பண்ற? மிருதுளா ப்ளீஸ் அல்லாத மிருதுளா. எந்த மிருதுளா முதல்ல எந்த பாரு மிருதுளா, மகேஷ்க்கு ஒண்ணும் ஆகல. உனக்கு எந்த மிருதுளா? இப்பதான் அட்மிட் பண்ணிருக்கேன். டாக்டர் உள்ள போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க மிருதுளா. கண்டிப்பா கிடைப்பா. நீ முதல்ல எந்திரி மிருதுளா, எந்திரி. ஏய் மிருதுளா, மகேஷுக்கு என்னாச்சு? என்னாச்சு? திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லி வாசு சொல்றா. என்னாச்சு? மிருதுளா, என்னமாச்சு? ஏன் இப்படி அழுகுற? மகேஷ்க்கு என்ன திடீர்னு நெஞ்சு வலி? ஏய், அவனுக்கு நெஞ்சு வலி வரவளுக்கு அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு? ஐயோ மகேஷ், இம்மா, என்னமாச்சு? பாஸ் திடீர்னு சொல்றான், ஒண்ணுமே புரியல. அவனுக்கு எப்படி நெஞ்சு வலி வரும்? என்னமா ஆச்சு? ஆ? மிருதுளா, இதுக்கு மேல மறைச்சு ஒண்ணும் பண்ண முடியாது மிருதுளா. தயவு செஞ்சு சொல்லு. ஏய், என்னதான் மறைக்கிறீங்க? மகேஷ்க்கு என்னாச்சு? சொல்லுங்க. மிருதுளா, சொல்லு மிருதுளா, அவனுக்கு என்னாச்சு? வாசு நீயாவது சொல்லு வாசு, அவனுக்கு என்னாச்சு? டேய் இருடா, என்னம்மா மறைக்கிறீங்க? என்ன பிரச்சனை? ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்றீங்க. காலையில வரைக்கும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், எப்படி நெஞ்சு வலி வரும்? ஒண்ணுமே புரியலமா, சொல்லுங்க. ஐயோ என்னென்னமோ சொல்றீங்களே. அன்னைக்கு அவன் ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே இன்னுமே நான் மீண்டு வரல. அதுக்குள்ள அவனுக்கு இன்னொரு பிரச்சனை. என்னத்த மறைக்கிறீங்க சொல்லுங்க. மிருதுளா, என்ன மிருதுளா சொல்லுமா, என்னத்தம்மா மறைக்கிறீங்க? மகேஷுக்கு என்னம்மா பிரச்சனை? அவனுக்கு ஏமா திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சு? என் புள்ள இல்லைன்னா அவ்வளவுதான் நானு. இங்க பாருமா, எதையோ மறைக்கிறேன்னு தெரியுது, என்னன்னு தெரியல. இதுக்கு மேலேயாவது என்ன ஏதுன்னு சொல்லு. மிருதுளா சொல்லிடு மிருதுளா. எதை மறைச்சா? என்னாச்சு? மகேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவனுக்கு தலையில மட்டும் அடிபடல, அவனுக்கு நெஞ்சில அடிபட்டுச்சு. அதனால அவன் இதயத்துல அவனுக்கு ரொம்ப பெரிய அடிபட்டு அவன் இதயம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. என்ன மிருதுளா சொல்ற? என்னாச்சு வாசு? மாமாக்கு இதயத்துல ரொம்ப பலமா அடிபட்டுருச்சு. அப்பவே டாக்டர் மாமா 6 மாசம் தான் உயிரோட இருப்பாருன்னு சொன்னாரு. அவருக்கு ஏத்தாப்புல இன்னொரு இதயம் கிடைச்சா அந்த இதயத்தை அவருக்கு பொருத்தி அவர் உயிரை காப்பாத்திடலான்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அவர் பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க.
நெஞ்சு வலி அடிக்கடி வரும். கரெக்டா கொடுக்குற டேப்லெட் எல்லாம் போடணும். ஒருவேளை நெஞ்சு வலி அதிகமாயிட்டா ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவருக்கு ரொம்ப வலி வந்துருச்சு. இது எதுவுமே எனக்கு தெரியாது. மாமாக்கு ஹார்ட் கொடுத்தாதான் உயிர் பொழைக்க முடியும். இல்லைன்னா மாமா ஐயோ, என்னமா சொல்ற? இன்னொரு இது இருந்தாதான் என் புள்ள பொழைப்பானா? இதெல்லாம் பார்க்க தானே உயிரோட இருக்குண்ணா. என்னால அதை தாங்க முடியாது. வேணா என் இதயத்தை எடுத்து வச்சு என் புள்ள உயிரை காப்பாத்துங்க. இங்க பாருமா, உனக்கு ஒவ்வொரு பிள்ளையா பார்த்து பார்த்து பெத்து வளர்த்து அவங்க நமக்கு கொல்லி போடணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இப்படியா நடக்கணும் என் பிள்ளைங்களுக்கு? வாசு, என்ன வாசு சொல்ற? ஆமா மாமா, இதை சரி பண்ணிடலாம் தான் நினைச்சோம். 6 மாசம் வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்ததுல 3.5 மாசம் போயிடுச்சு. இன்னும் 3.5 மாசம் தான் இருக்கு. எல்லாருக்குமே என் மேல கோபம் வரும். ஏன்னா அடிச்சு கொல்லணும் போல தோணும். ஆனா நான் ஏன் இது மறைச்சேன்னு எனக்கு தான் தெரியும். ஒருவேளை நான் அன்னைக்கே சொல்லியிருந்தவங்க எல்லாரோட நிம்மதியும் போயிருந்திருக்கும். அவனுக்கு இப்படி ஒன்று தெரிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மிருதுளா பெரிய நிம்மதி? இங்க எல்லாருமே நிம்மதியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா இது ஆரம்பத்துல இருக்கும் போதே அது சரி பண்ணி இருந்திருக்கலாம். இப்ப இதயத்துக்கு எங்க போறது? ஹார்ட் யார் தருவா? என் தம்பி தங்கச்சிங்களோட இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாதுமா. ஏமா அப்படி பண்ற? எல்லா வார்த்தையும் உன் தலையிலே எடுத்து போட்டுக்கிறதுக்காக தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா? ஒரு குடும்பம்னா என்ன? சின்ன பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தீர்த்து வைக்க முடியுமா? அதுக்கு தாமா குடும்பங்கிறது. இப்படி இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டியே. யாருமா அவனுக்கு இதயம் கொடுப்பா? இப்ப இதயத்துக்கு எங்கம்மா போறது? இதயம் இல்லாம அவனை எப்படிமா காப்பாத்துறது? மாமா, அது இதயம். ஏன் இதயத்தை எடுத்து வைங்க. அவனுக்கு எனக்கு பிளட் குரூப் கூட ஒண்ணுதான். என் ஹார்ட்டை எடுத்து என் தம்பிக்கு வைங்க. எங்க டாக்டர் கூப்பிடு. ஐயோ மாமா, நிறுத்து. சும்மா என்ன பேச விடாம ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மாமாக்கு ஹார்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு. சொல்லப் போனா ஹார்ட் வந்துகிட்டு இருக்கு. உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் மாமாக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிடலாம். நாங்க ஏற்கனவே ஹார்ட் எல்லாத்துக்குமே முடிவு எடுத்துட்டோம். அதை விட்டுட்டு சும்மா ஆளாளுக்கு கொண்டு பேசுறீங்க. வாசு, என்ன சொல்ற? ஆமா மாமா, மாமாக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயும் டாக்டர் ஹார்ட்டுக்கு தான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச அத்தனை ஹாஸ்பிட்டல் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். கடைசி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டொனேட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்க இருந்து தான் ஹார்ட் வந்துட்டு இருக்கு. நான் அப்பதான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். இங்க ஹார்ட் வந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு யாரும் அழாதீங்க. மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம தைரியமா இருந்தா மத்தவங்க எல்லாரும் தைரியமா இருப்பாங்க. இப்பதான் அவனுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்தேன். அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு அவன்கிட்ட வந்து சொல்ல வர்றதுக்குள்ள இப்படி ஒரு செய்தியை சொல்றீங்களே. ஏன் அவனுக்கு மட்டும் பிரச்சனை சுத்தி சுத்தி அடிக்குது? ஏன் விருதுலா, ஒரு வார்த்தை இவங்க கிட்ட எல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல. நான் மகேஷ் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு என்ன தெரியாதா? அதுக்காக இவங்களோட பாசம் நான் குறைச்சாலுன்னு சொல்லல. இவங்களை விட ஒரு படி நான் மேல வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஐயோ, அவனுக்கு எவ்வளவு வச்சிருக்கும். டேய், அமைதியாரு, அல்லாத. கன்ஃபார்மா ஹார்ட் வந்துட்டு தானே இருக்கு? ஆமா மாமா, ஹார்ட் வந்துட்டு தான் இருக்கு. டாக்டர் வரட்டும். மாமாக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். தயவு செஞ்சு யாரும் மிருதுளா மேல கோவப்படாதீங்க. மிருதுளாவோட நிலைமையில இருந்து பார்த்தாதான் அவளோட வலி என்னன்னு தெரியும். நான் கூட சொல்றேன்னு சொன்னேன். ஆனா அவ அவளுக்காக மட்டும் யோசிக்காம குடும்பத்துக்காக தான் அவ யோசிச்சிருக்கா. அவ சைட்ல இருந்து அவ வலியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு அவளை ஹர்ட் பண்ணாதீங்க. மாமாக்கு நல்லபடியா குணமாயிடும். ஹார்ட் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். நல்லபடியா மாமா குணமாயிருவாரு. நம்ம மகேஷ் மாமா நமக்கு திரும்ப வந்துருவாரு. மகேஷ், என்ன ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க மகேஷ். உனக்கு ஒன்றும் ஆகாது மகேஷ். நீ பொழைச்சிடுவ. என்கிட்ட வந்து
வசமாகாதா? வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா. டாக்டர் டாக்டர் அவங்க ஃபேமிலில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் மகேஷ் அவரை பார்க்கணும்னு ரொம்ப வெளிய நின்று ஓர பேசுறாங்க. ஹாஸ்பிடலே ரொம்ப கிரவுடா இருக்கு டாக்டர். மத்த பேஷண்ட்ஸ்க்குலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. வந்து நீங்க கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. அப்படியா? சரி, ஓகே, நான் வரேன், இருங்க. டாக்டர் அவர் இப்ப எப்படி இருக்காரு? இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அவரோட நிலமை அன்கான்சியஸ், ரொம்ப கிரிட்டிக்கல் தான். ஹார்ட் அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமும் அவர் சுயநினைவில் வருவாரா இல்லையான்னு எனக்கு ஃபுல்லாக கான்ஃபிடென்ட் கொடுக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் ஹார்ட் வர வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க டாக்டர். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஓகே, நான் வரேன். மகேஷ், நானும் எத்தனையோ ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஆனால் என் சர்வீஸ்லையே என்னையவே வியக்க வச்சது நீங்கள் தான். இவ்வளோ ஈஸியாக யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஹார்ட் கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரி, ஓகே, சீக்கிரமாக ஹார்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் காட் என்ன நினைக்கிறாருன்னு என்னால் சொல்ல முடியல மகேஷ். ஆனால் கண்டிப்பாக உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச அத்தனையும் நான் செய்வேன். உங்களுக்காக ஹார்ட் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். என் பிள்ளைக்கு என்னென்னமோ சொல்றாங்க டாக்டர். உங்க காலில் வேணாலும் விழுகிறேன், என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க. டாக்டர் டாக்டர் ஹார்ட் வந்துட்டு இருக்குல டாக்டர். வாசு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு சொன்னா. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி யானை இதயத்தை என் மகேஷ்க்கு கொடுத்து அவனை காப்பாத்திரலாம்ல. சொல்லுங்க டாக்டர். ப்ளீஸ்மா, அழாதீங்க. நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? ஹார்ட்டே கிடைச்சாலும் அவருக்கு எல்லா விதத்துலேயும் அது பொருந்தணும் தான் நான் உங்ககிட்ட அன்னைக்கே கேட்டுக்கிட்டேன். இப்போ ஹார்ட் வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண தான் போகிறோம். டாக்டர், நான் உனக்கு கேட்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என் தம்பிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்கள்ல யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தா எப்பயாவது பிரச்சனையை முடிச்சு வச்சிருப்போம்ல. இப்போ இவ்வளவு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டு என் தம்பியை காப்பாற்ற முடியும்னு சொன்னா என்ன டாக்டர் பண்ண முடியும்? வெயிட், நான் அவரை காப்பாற்ற முடியாதுன்னா நான் சொல்லலை. அன்னைக்கு அவரோட ஒய்ஃப் கீழே உட்காந்துருக்காங்களே மிருதுலா, அன்னைக்கே அவங்க கிட்ட சொன்னேன். என்ன ஏன் அதோ நிற்கிறாங்களே, அன்னைக்கே கூட இவங்ககிட்ட கூட சொன்னனே. நீங்கள் சொல்லலையா வாசு? கண்டிப்பாக இது பேக்கில் ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியும். இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத அன்னைக்கே இவரோட ஒய்ஃப் கிட்ட நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் வீட்டில் சொல்லுங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு. இல்லை இது என் வீட்டுக்கு தெரிஞ்சா இது வேற மாதிரி போகுன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி என்கிட்டயும் சத்தி வாங்கிட்டாங்க. அதனால தான் என்னால் எதுவும் சொல்ல முடியல. அவங்க சத்தியமே வாங்கியிருந்தாலும் நீங்க உங்க தொழிலுக்கு உண்மையா இருந்து கொண்டு டாக்டர். இங்க பாருங்க, என் தம்பி மட்டும் உயிர் பொழைக்கல, ஹாஸ்பிட்டலவே உண்டல்லன்னு பண்ணிடுவேன். சாரி டாக்டர், சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் ரொம்ப எமோஷனல்ல பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இப்பதான் உண்மை தெரியும். தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. புரியுதுமா, எல்லாருக்கும் அவரெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் எதுவும் சொல்லலை. இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவருக்கு ஹார்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் அவரோட சுச்சுவேஷன் எப்படின்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஹார்ட் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் டாக்டர்? மகேஷோட கண்டிஷன் படி நான் 12 ஹவர்ஸில் அவருக்கு ஹார்ட் கொடுத்தாகணும். அதுக்கு மேலே மீறி போனால் எங்களால் அவரை காப்பாற்ற முடியாது. அதுக்குள்ளே ஹார்ட் வந்துடும். ஏன்னா இங்கே கிடையாது, அவர் வேறு ஊரில் இருக்குது. வேறு ஊர்லேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய சீப் டாக்டர் வராங்க. எல்லோரும் சேர்ந்து தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. காடை மட்டும் நம்புங்க. டாக்டர், ஒரு தடவை என் புருஷனை பார்த்துக்கலாமா? இப்போ ஐசியூக்கு மாற்றிடுவோம்.
ஸோ இப்போதைக்கு பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வேணா பாருங்க. இப்போதைக்கு மகேஷ்க்கு எப்படி டாக்டர் இருக்கு? அதான் சொல்கிறேன்ல, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது பேசிக் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஹார்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஹார்ட் அவருக்கு அதை பொருத்தி முதல்ல அவருக்கு அது கரெக்டாக இருக்கணும். ஏகப்பட்ட ப்ரொசீஜர்லாம் சைன் பண்ண நர்ஸ் கொண்டு வருவாங்க. மிருதுலா, நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் ஆப்ரேஷனுக்கான பணம். டாக்டர், அது எல்லாத்தையும் நான் கட்டிடுறேன் டாக்டர். ஹார்ட் எத்தனை மணிக்கு வரும்னு மட்டும் சொல்லுங்க டாக்டர். அந்த ஹார்ட்டை நம்பி தான் நாங்களாம் இருக்கோம். கேட்டுட்டு தாம்மா இருக்கோம். ரிசப்ஷனில் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. வந்துடும். அப்புறம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் கச்ச நிற்காதீங்க. என்ன, உங்கள் பேஷண்ட் மட்டும் கிடையாது, நிறைய பேஷண்ட் இருக்காங்க. இவரை மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. முக்கியமானவங்க மட்டும் ஒரு 4 பேர் இருங்க. மற்றவங்களாம் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். மிருதுலா, நீங்கள் மெயினாக இருங்க. சில பேப்பர்ஸ்லாம் நீங்கள் சைன் பண்ணணும். டாக்டர், நீங்கள் காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொன்ன காரணத்துக்காக தான் எவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் கையை வெடிச்சிடாதீங்க. என்னால் அதை தாங்க முடியாது. மிருதுலா ப்ளீஸ் அழாதீங்க, அமைதியாக இருங்க. முதல்ல ஹார்ட் வரட்டும், அதுக்கப்புறம் மேலே பேசலாம். நர்ஸ் பேப்பர் கொண்டு வருவாங்க, முதல்ல அதை சைன் பண்ணி கொடுங்க. வாசு, அமௌண்ட் எவ்வளோ? மாமா, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அதெல்லாம் நான் பில் கவுண்டரில் நான் கட்டிக்கிறேன். முதல்ல ஹார்ட் வரட்டும், மாமாக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம். அதுக்காக இல்லை வாசு. சப்போஸ் பணம் பத்தலைன்னா அதனால ஆப்ரேஷன் டிலே ஆகிடக்கூடாது. ஹார்ட் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம எல்லாத்தையும் பார்த்து செய்யணும்ல. அதனால எவ்வளோ அமௌண்ட் மட்டும் சொல்லு. நான் ஏற்கனவே அவங்கக்கிட்ட அமௌண்ட் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹார்ட் டொனேட் பண்ணுறவங்களுக்கும் தனியாக அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ மொத்தம் 95 லட்சம். 95 லட்சமா? டாக்டர், இப்போதைக்கு எவ்வளோ கட்டணும்? இப்போதைக்கு பேசிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஒரு 30 லட்சம் கட்டினீங்கன்னா போதும். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஹார்ட் வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட்டிடுங்க. நான் ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துகிறேன்னா, எனக்கு மேலே உள்ளவங்க என்ன நோட்டை விடுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே. எவ்வளோ வாசு பணம் ரெடி பண்ணியிருக்க? 60 லட்சம் தான் மாமா ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை மாமா. இந்த நேரம் பார்த்தா கையில் காசு கூட இல்லையே. அண்ணா, நம்ம ஆஃபீஸ், காலேஜ் இதோட அமௌண்ட் இல்லாமல் இதோட அக்கௌண்ட்டில் பணம் சேர்த்து வைக்காம நான் ஒரு 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேண்ணா. என்னடா சொல்ற? ஆமாண்ணா, ஏதாவது அவசரத்துக்கு உதவுன்னு சொல்லி நான் அதில் ஃபிக்ஸட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அதை எடுத்துக்கலாம். மீதி 25 லட்சத்துக்கு என்ன மாமா பண்றது? நான் தரேன். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? நான் மகேஷோட ஃப்ரெண்டு. நான் அது போக இவ்வளோ அமௌண்ட் செலவானாலும் நான் தரேன். அதாவது மணியால மகேஷ்க்கு கண்டிப்பாக ஆப்ஷன் டிலே ஆகக்கூடாது. ஹார்ட் வந்துட்டோம், மொத்த அமௌண்ட் பே பண்ணிடலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பணத்தை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் என்ன பண்ணுவேன். டாக்டர், பணத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை டாக்டர். அவனுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்ச போகுது டாக்டர். ஆனால் ஹார்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும் டாக்டர். 12 ஹவர்ங்கிறது ரொம்ப ரொம்ப லாங்கான டைம் மாதிரி இருக்கு. ப்ளீஸ் கவுண்ட் டவுன். தயவு செஞ்சு நீங்கள் இப்படி உடஞ்சி போகாதீங்க. ஹார்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நாங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் இப்போவே அமௌண்ட்டை பில் கவுண்டரில் போய் பே பண்ணிடுங்க. வித் ப்ரொசீஜர்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். எதுக்கு தான் இப்படிலாம் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஏண்டி, அன்னைக்கு நான் எடுத்த விரதம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுல. பைத்தி மாதிரி பேசாத, மாமா கொண்டாக. நீ ஏன் சந்தியா வந்த? நீ வீட்டில் இருந்திருக்கலாம்ல. இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகக்கூடாது. நீயும் ஹரி கூட இருந்திருக்கலாம். எப்படிக்கா ஹரி கூட இருக்க சொல்கிற? இதோ என்ன வார்த்தை சொன்னா பத்தியா என் புருஷன் மகேஷ்க்கு அவன் இதயம் கொடுக்குறானாமா. சரி ஓகே, தம்பியோட பாசத்துக்காக அவன் இதயம் கொடுக்கறதாவே இருக்கட்டும். அவனையே நம்பி இருக்கிறேன் நான். என்ன கூட விடு, வயிற்றுல ஒரு உயிர் இருக்கேன். இதுக்கு என்ன பதில் சொல்லுவான்? ஏய் அழாதடி, லூசு மாதிரி பேசாத. அவர் ஏதோ மகேஷ் மேல உள்ள பாசத்தில் சொல்லிட்டாரு, அதான் இதையும் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, உனக்குலாம் அது புரியாதுக்கா. மாமா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உனக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? அவன் எனக்காக வாழலைனாலும் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துருக்கானே, அந்த குழந்தைக்காகவே நம்ம வாழணும்ல. எப்படிக்கா அவன் அப்படி சொல்லலாம்? எல்லாரும் நினைப்பாங்க இந்த இடத்துல நான் செல்ஃபிஸா யோசிக்கிறேன்னு. ஆனா எனக்கு தான் தெரியும் என் வழி என்னன்னு. எனக்கும் மகேஷை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக. ஏய் லூசு மாதிரி பேசாத. இது பாரு, ஃபர்ஸ்ட் அழுகுறத நிறுத்து. இந்த மாதிரி டைம்லாம் அழுகக்கூடாது. நீ போய் ஒரு ஓரமாக உட்காரு போ. ஹார்ட் வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். வா நித்யா, உங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வை. ஒன்றும் தேவையில்ல, நான் எப்படி நிற்கிறேன்? எப்படி அவன் அப்படி பேசலாம்?
என்னால தாங்கிக்கவே முடியல. ஏய் லூசு மாதிரி பேசாதடிங்கறங்கள. சோ நித்யா அவளை கூட்டிட்டு போ. நித்யா அழுதுகிட்டே இருக்கா. அழுதா வயித்துல உள்ள குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். சந்தியா வாடி. நிஜமாவே நீங்க ரொம்ப கிரேட் தெரியுமா? நீங்க ஒத்தாலு எத்தனை பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணுனா நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு வந்து நிக்கிறாங்க. இப்போ ஹார்ட் வரதுக்கு டிலே ஆக எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. சீக்கிரமா ஹார்ட் வந்து உங்களை நல்லபடியா குணப்படுத்திடணும். மிருதுலா ப்ளீஸ் டாக்டர், தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்ச நேரம் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் டாக்டர். நீங்க வேணா ஐசியூக்கு மாத்தலல்ல. ப்ளீஸ் டாக்டர், அங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேசவே விட மாட்டீங்க. ப்ளீஸ் டாக்டர். சரி ஓகே, அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பேசுங்க. அப்புறம் மணி பே பண்ண சொன்னனே பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர், அவர்கிட்ட பேசணும். சரி ஓகே. மகேஷ், இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும் மகேஷ். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு நினைக்கல. வேறுக்கனே உயிரோட இருந்து பணமா வாழ்ந்தேன். இப்போ மொத்தமாவே நான் பணமா மாறிடுவேன் போல இருக்கு. இப்போ உனக்கு ஹார்ட் வந்துகிட்டே இருக்கு. நல்லபடியா உனக்கு பொருந்தி நீ நல்லபடியா என்கிட்டே திரும்ப வந்துடணும். நீ மட்டும் கண்டுபிடிச்சு வந்துட்டேன்னு நான் உன்கிட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன் மகேஷ். ஒரு பொண்ணுக்கும் அவ அம்மா ஆகிறதுங்கிறது பெரிய கனவு. நான் அம்மா ஆயிட்டேன். ஆனா உன்கிட்ட இவ்வளவு நாள் நான் சொல்லாம இருந்துட்டேன். இப்போ உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக வந்து என்கிட்ட வந்துரு மகேஷ். காலையில கூட சொன்னல என்னை விட்டு போக மாட்டேன்னு. என்னை விட்டு போனேன்னா நான் உன் கூடவே வந்துருவேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்க. எனக்கு யாரும் முக்கியம் இல்ல. எனக்கு அம்மா அப்பா யாருமே வேணாம். நீதான் வேணும். என்ன நீ எவ்வளவு லவ் பண்ற சொல்லு பாப்போம். என்னை விட நீ தான் என்ன ரொம்ப அதிகமா லவ் பண்ற. காலைல கூட சொன்னீங்க முன்ன விட என் மேல இன்னும் உனக்கு லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. அந்த லவ்வுக்காவது என்கிட்ட வந்துருமா? என்ன உயிரோட விட்டு நடப்படமா வாழ விட்டுறாடா. நான் வாழ மாட்டேன், கண்டிப்பா வாழ மாட்டேன். நீ சொல்லலாம் என் ஃபேமிலிக்காகவாவது நீ வாழ்ந்துதான் ஆகணும்னு. இந்த குழந்தைக்காக கூட நான் வாழ மாட்டேன். நான் வாழ்றதே உனக்காக தான். இங்க பாரு மகேஷ், உனக்காக அவங்க ஹார்ட் கொடுக்குறேன் இவங்க ஹார்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா ஹார்ட் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ஹார்ட் உனக்கு சூட் ஆகல, உனக்கு எதுவுமே இல்லைன்னா உனக்கு நான் தான் ஹார்ட் கொடுப்பேன். முன்னே சொல்லிட்டேன், உனக்கு இதே கொடுக்க போறது நான் தான். உன் கூட நான் வாழணும்னு நினைச்சேன்னா, ஆனா நீயே இல்லாத போது நான் எப்படி வாழ முடியும்? முடியாதுல்ல. அப்போ என் இதயத்துல நீ வாழு. நான் உன் கூட வாழ்ற மாதிரியே தான் இருக்கும். என்ன உன் கூட இப்ப உட்காந்துட்டு இருக்க மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஆனா உனக்குள்ள வாழ்வேன்ல நானு. எனக்கு அந்த சந்தோஷம் போதும். அம்மா ஆகணும்னு நினைச்சேன், அம்மா ஆக்கிட்டேன். இப்ப இந்த குழந்தை எனக்கு பெருசா தெரியல. எனக்கு நீதான் பெருசா தெரியல. நான் இல்லைன்னா கண்டிப்பா நீ ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனா எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை உனக்கு நான் தான் இதே கொடுக்கணும்னு இருந்தா உனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால அது முடியல. பரவாயில்ல, இந்த ஜென்மத்துல தான் முடியல. அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கா பிறந்து முதல்ல நான் உன்னை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி உன் கூட நிறைய நாள் வாழ்வேன். இந்த ஜென்மத்துல அது எனக்கு கொடுத்து வைக்கலன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது மகேஷ். ஐ லவ் யூ மகேஷ், ஐ லவ் யூ. நான் எவ்வளவு அழுகிறேன், ஏன்டா கண்ணு திறந்து பார்க்க மாட்டேன்? பாரு மகேஷ், உன் மீதுல வந்திருக்க கண்ணு தர மகேஷ். காதல் எவ்வளவு அழகானதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தது நீதான். அது எவ்வளவு காயத்தை கொடுக்கணும் சொல்லி கொடுத்தது நீதான். காதலிக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு வரம். ஆனா இது சுகமா தான் இருக்கு. ஏன்னா உனக்காக அனுபவிக்கிறேன்ல. காதல் தந்த வலி தீரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேளை காதல் மருந்தாகும். காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். சந்தியா, பாரி சண்டைக்கோழி எவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு. என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அவ்வளவுதான். அவனை இப்படி எல்லாம் பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கனா? எதுக்கு தான் அவனுக்கு மட்டும் இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வருதோ? பார் சந்தியா, மகேஷ்க்கு மட்டும் ஹார்ட் பொருந்தல இல்ல ஹார்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா என் இதயத்தை தான் நான் கொடுக்க போறேன். அப்போ என்னையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிரு. இந்த குழந்தையும் வேணாம்.
சந்தியா என்ன ஆ? நான் ஏன் எப்படி சொல்றேன்னு நினைக்கிறியா? நீ ஏன் நினைக்க மாட்ட? உனக்கு எங்கடா நான் முக்கியமா தெரியல உனக்கு? நானும் உனக்கு முக்கியம் இல்ல. இதோ ஹைட்ல இருக்க இது உனக்கு முக்கியமா? இது இல்லனா கூட நான் எப்பயே போய் சேர்ந்திருப்பேன். கொஞ்சம் கூட எனக்காக யோசிக்கவே மாட்டேன் நீ. யோசிக்காம உன்னால எப்படி பேச முடியுதோ அதே மாதிரி தான் என்னாலயும் பேச முடியும். ஏய் என்னடி பேசுற? வயித்துல குழந்தை வச்சுட்டு என்னடி பேசிட்டு இருக்க? ஓ, நான் பேசுறது உனக்கு வலிக்குது, அப்ப நீ பேசுறது எனக்கு வலிக்காது. என்கிட்ட இருக்காத, நீ எந்திரிச்சு போ. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. போ, நானே ஏதாவது பண்ணிக்குவேன், போ. இப்ப நான் என்னடி பேசுனேன்? என் தம்பிக்கு எதையே கிடைக்கலன்னா நான் கொடுக்குறேன்னு சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? அவன் ஏன் தம்பிடி? அப்போ இது யாரோடது? சொல்லு. இந்த வயித்துல இருக்க இது யாரோடது? நீயே இல்லனா நான் எதுக்குடா இதை வச்சுக்கணும்? சொல்லு, சொல்லு. இப்ப கூட உன்னை கேட்டு போல ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். இப்பவே போய் கலைச்சிடலாம். இது கலைச்சது நானும் உயிரோட இருக்க மாட்டேன், செத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே இருக்க மாட்டோம். அவனை பார்த்துட்டே இருக்கேன். என்னடி கோவம் வருது. நீ கோவப்பட்டா அது எந்த தப்பு இல்ல, நான் கோவப்பட்டா அது உனக்கு பிரச்சனையா தெரியுது. போடா, எந்திரிச்சு போ. நீ என்ன பேசுறேன்னு உனக்கு புரியல. உன் தம்பி தான், நான் இல்லைன்னு சொல்லல. உன் கூட பிறந்தவர் தான். நீ எல்லாரையும் விட அவர் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கா. நான் எதையுமே இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் உன்னையவே நம்பி வந்திருக்கேன்ல. உன்னை நம்பி கழுத்து நீட்டி உன் கூட குடும்பம் நடத்தி இப்போ வயித்துல ஒரு உயிரோட உனக்காக இருக்கேன். என்னை பத்தி நீ யோசிக்கல, அப்படித்தானே? என்ன மன்னிச்சிரு சரணு. நான் இந்த இடத்துல செல்ஃபிஸா இருக்கேன்னு பாக்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா என் வழி எனக்கு தான் தெரியும். அவன் என் தங்கச்சி தானே, இல்லைன்னு சொல்லல. அப்புறம் உன் தம்பி தான். ஆனா எனக்கு நீ முக்கியம் சரணு. என் உலகமே நீதான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்னை விட்டு போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேற. நான் கோவப்பட்டு பேசிட்டு என்ன மன்னிச்சிடு. அலைகளாயாடுதே அன்பெனும் உள்ளங்களே, அனலிலே உருகுதே மெழுகு போல் சொந்தங்களே, பாடிடும் கோயில் தோப்பில் யாரம்பு எய்தார், வீணையை வீரகாக யாரிங்கு காண்பார். விக்ரம், அழாதீங்க விக்ரம். நீ பாருங்க விக்ரம், என்னது இந்த சின்ன குழந்தையாட்டம்? ஐகேஸ் ஒன்றும் ஆகாது. இப்படி பாத்ரூம் போது உட்காந்து அழுவீங்களா? என்ன விக்ரம்? நான் வெளியே இருந்து அழுதான் எல்லாருமே அழுவாங்க. அதனாலதான் என்னால தாங்கவே முடியல. இன்னும் எவ்வளவு வலியதை தாங்கணும்னு தெரியல. பாருங்க, அழுகிறது முதல்ல எடுத்துங்க. இனிமே அழுகக்கூடாது, சரியா? மகேஷ்க்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல. அழாதடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் எனக்காக. காலமே உன் லீலையே இனி மாறுமோ? ஓ மை காட், டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், அப்பையில இருந்து உங்க கேபின்ல இருந்து சுத்தி இருக்க அத்தனை கேபினுக்கும் ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா உங்களுக்கு ரீச்சே ஆகலைன்னாங்க. இப்போ எதார்த்தமா ரிசப்ஷன்ல போய் ஃபோன் அட்டன் பண்ணவும் தான் தெரிஞ்சது. நோ, இல்ல, என்னால அதை ஏத்துக்க முடியாது. எப்படி டாக்டர்? 12 ஹவர்ஸுங்கிறது ரொம்ப லாங் டைம் டாக்டர். உங்களுக்கு தெரியாதா ஹார்ட் எவ்வளோ நேரம் உயிரோட இருக்கும்னு? ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஹார்ட் வருதுன்ற அந்த ஒரு எண்ணத்துல தானே மொத்த ஃபேமிலியுமே நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி போய் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஹார்ட் இல்லைன்னு? டாக்டர், இந்த மாதிரி ஹார்ட் டொனேட் பண்றதுக்கு யாரும் முன்னு வந்தாலும் குறைஞ்சபட்சத்துல பக்கத்துல இருக்க மாதிரி தான் பார்க்கணும். இப்படின்னா என்ன டாக்டர் பண்ண முடியும்? நோ, இல்ல, என்னால அதை ஏத்துக்க முடியாது. அவர் இந்த உலகத்தை விட்டு போறது என்னால ஏத்துக்க முடியாது டாக்டர். என்ன டாக்டர் இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறீங்க? உங்களுக்கு அது புரியாது டாக்டர். இப்போ உடனே அடுத்த ஹார்ட்டுக்கு ரெடி பண்ணணும். இதை போய் உங்ககிட்ட நீ எப்படி டாக்டர் சொல்லுவேன்? ஐயோ, என்னால அதை ஏத்துக்கவே முடியல டாக்டர். அந்த ஹார்ட் உயிரோட இல்ல, இறந்துருச்சு டாக்டர். இறந்த ஹார்ட்டை கொண்டு போய் அவருக்கு வச்சு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிங்க டாக்டர். நோ, உங்களால சொல்ல முடியலனா நான் சொல்றேன். டாக்டர் வேணாம், யாரும் தாங்க மாட்டாங்க. கடவுளே, ஏன் இப்படி விளையாடுற அவரோட வாழ்க்கையில? இப்ப எப்படி நான் அடுத்த ஹார்ட்டுக்கு ரெடி பண்றது? ஐயோ கடவுளே, 12 ஹவர்ஸ் 4 மணி நேரம் போயிடுச்சு. என்ன பண்றது? ஐயோ டாக்டர், இப்பதான் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. டாக்டர், என் புருஷனை காப்பாத்திடலாம்ல? ஹார்ட் வந்துச்சுல டாக்டர். ஏன் டாக்டர் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபரேஷன் பண்ண வேண்டியதானே? ஆமா டாக்டர்,
ஹார்ட் வந்துருச்சுல, ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துச்சு, ஏதோ பொட்டியில் எடுத்துட்டு போனாங்க. ஆபரேஷன் பண்ணலாமே. ஐ எம் ரியலி வெரி சாரி. முதல்ல மன்னிச்சிடுங்க. ஏன் டாக்டர் மன்னிப்பு கேக்குறீங்க? டாக்டர் ப்ளீஸ், என்னாச்சு? அமௌண்ட் எல்லாம் இப்பதான் கட்டிட்டு வந்தோம். அமௌண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. மொத்த காசை நாங்க செட்டில் பண்ணிடுறோம். ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். அத நான் சொல்றது பொறுமையா கேளுங்க. ஹார்ட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உயிரோட இருக்கும். அதுக்குள்ள அதை கொண்டு வந்து இன்னொருத்தர் உடம்புல செலுத்தினா மட்டும்தான் அதை கரெக்டாக வேலை செய்யும். மகேஷ்க்கு கொடுக்க வேண்டிய ஹார்ட்டு வர வெளியிலேயே செயலிழந்துருச்சு. அப்படின்னா அப்ப இப்படிக்கு இதே இல்லையா? டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? தயவு செஞ்சு தெளிவா சொல்லுங்க. மகேஷ்க்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஹார்ட்டு செயலிழந்துருச்சு. இனி அந்த ஹார்ட்டை உபயோகிக்க முடியாது. ஐ மீன் இறந்துருச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர் எவ்வளவு நம்பிக்கையா சொன்னீங்க ஹார்ட் வந்து நான் ஆபரேஷன் பண்ணிடலாம்னு. டாக்டர் இப்படி சொல்லாதீங்க டாக்டர். டாக்டர் என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு மகேஷ் வேணும். வாசு சொல்லு வாசு. வாசு ஏதாவது பண்ணு வாசு. பாரதி டாக்டர் என்ன ஒண்ணு புரியல. மன்னிச்சிருங்க வாசு. இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் தூரம் தான் வந்திருந்தா கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி மகேஷை காப்பாத்திருக்கலாம். உங்களுக்கு ஹோப் கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நானே என்ன பண்றது தெரியாம தான் முழிச்சிட்டு நிக்கிறேன். சாரி. மகேஷ் எங்களால காப்பாற்ற முடியாது. டாக்டர் என்ன பேசுறீங்க? எப்படி மகேஷை காப்பாற்ற முடியாது? டாக்டர் இப்பெல்லாம் சொல்லாதீங்க. டாக்டர் இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களை கொன்னுடுவேன். எனக்கு மகேஷ் வேணும் டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். மாமா எல்லாரும் சொல்லுங்க அத்தை. அத்தை என் மகேஷ் வேணும் அத்தை. சொல்லுங்க அத்தை. காப்பாத்த சொல்லுங்க. டாக்டர் வேணாம் டாக்டர், அப்படி சொல்லாதீங்க. அப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. டாக்டர் வேணாம் டாக்டர். எனக்கு என் மகேஷ் வேணும். ஐயோ, இதுக்காக தான் நான் உயிரை வச்சு நான் வாழ்றேனா? டாக்டர் வேற எந்த ஹாஸ்பிட்டல் விசாரிக்க முடியாதா? சாரி. இதுக்கு மேல விசாரிக்கணும்னா கண்டிப்பா 2-3 நாள் தேவைப்படும். அது வரைக்கும் மகேஷோட உயிர் தாக்கு பிடிக்காது. மகேஷ்க்கு இன்னும் 2 ஹவர்ஸ்ல ஆபரேஷன் முடிக்கணும். இல்லனா அவர் இறந்துருவாரு. உங்களுக்கு ஹார்ட் தானே வேணும்? ஹார்ட் இருந்தா என் மகேஷை காப்பாத்தீங்களா? இந்த வாங்க வந்து என் ஹார்ட் எடுத்துக்கோங்க. என் ஹார்ட் எடுத்து என் மகேஷ்க்கு வைங்க. விருதுலா நீ வாய் மூடு வாசு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. வாங்க என் ஹார்ட் எடுத்து வைங்க. என் இதயத்துல அவன் வாழட்டும். என் மகேஷ் எனக்கு வேணும். மிருதுலா பைத்தியம் மாதிரி பேசாத, அமைதியா இரு. நான் பைத்தியம் மாதிரி பேசல. நீங்க எல்லாரும் தான் பைத்தியமா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் ஏன் மகேஷ்? அவன் எனக்கு வேணும். வாங்க டாக்டர் வாங்க. என் இதயத்தை எடுத்து வைங்க. நான் செத்து போறேன். என் மகேஷ் உயிரோட இருக்கணும். மிருதுலா ஏமா அப்படி பேசுற? கொஞ்சம் அமைதியா இருமா. வேற ஏதாவது நமக்கு ஒரு வழி கிடைக்கும். எங்க மாமா வலி கிடைக்கும்? டாக்டர் வாயிலே சொல்லிட்டாங்க என் மகேஷ் இறந்து போயிருவான்னு. எங்க மாமா வலி கிடைக்கும்? எங்கேயும் வலி கிடைக்காது. அவ்வளவுதான் எல்லாமே போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்களடா. சொன்னியா இல்லையா? காலையில கூட சொன்னீங்களடா. இப்ப ஏன்டா அப்படி பண்ண? இல்லடா நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணுங்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு நீ வேணும். இல்லடா மகேஷ், நீ போக கூடாது. நீ வாழணும். நீ வாழணும்டா. டாக்டர் உங்களை நம்பிதான் டாக்டர் எல்லாத்தையும் பண்ணும். ஏன் டாக்டர் இப்படி சொல்றீங்க? டாக்டர் இதை ஏத்துக்க முடியாது டாக்டர். எங்களுக்கு எங்க மகேஷ் வேணும். ஏதாவது பண்ணுங்க. இல்லைன்னு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஈஸியா சொல்றீங்க அவன் இறந்து போயிருவான். உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்றதுனால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ஹோப் கொடுத்ததை நினைச்சு நான் தான் ரொம்ப வருத்தப்படுறேன். மன்னிச்சிடுங்க. சத்தியமா மகேஷை காப்பாற்ற முடியாது. என்ன மகேஷை காப்பாற்ற முடியாது? இப்ப என்ன உங்களுக்கு இதயம் தானே வேணும்? டாக்டர் நீங்க இதயம் இருந்தா ஆபரேஷன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அதான் இறந்துருச்சு. அது போயிட்டு போதே. இப்ப அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இதயம் தரேன். ஏன் இதயத்தை எடுத்து அவனுக்கு வைங்க. மிருதுலா இதுல என்ன விடுதலை பேசுற? வேற வாய் மூடுங்க. நான் பண்றதா சரி. உங்களுக்கு உங்க மகேஷ் வேணுமா வேணாமா? வாங்க டாக்டர். பாருங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்ய முடியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏதாவது பைத்தியம் மாதிரி விளையாடாதீங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. பிளட் குரூப்லாம் ஒண்ணா இருக்கணும். எல்லாத்தையும் செக் பண்ணுங்க டாக்டர். எதுவா இருந்தாலும் சரி என் மகேஷ்க்கு நான் தான் இதே கொடுப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி. மிருதுலா கொஞ்சம் அமைதியா இரு மிருதுலா. புரியுது மாமா. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? யார்
நிறுத்தலா. உன் கூட தான் வாழ முடியல, உனக்குள்ளேயாவது வாழ்றேன். என்ன டாக்டர் பார்த்துட்டே இருக்கீங்க? என் இதயத்தை எடுத்துக்கோங்க. காதலுடன் பயணம் போன வழித்துணைகள் தேவையில்லை. காதலிலே காயம் கண்ட என்றும் அது வலிப்பதில்லை. காதல் துணிந்த பின் துயரங்கள் பார்ப்பதில்லை. கடல் மீனுக்கு புயல் ஒன்றும் பெரிது இல்லை. இந்த காதல் தலை நிமிர்ந்தால் அந்த வானம் உயரம் கிடையாது. இந்த காதல் இல்லை என்றால் இந்த பூமி சக்கரம் சுழலாது. காதலியே காதலியே நீ எனக்கு கடவுள்தான். மகேஷ்க்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு.